வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இயற்கை அனர்த்தங்களின் போது சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் முன்னாயத்தங்கள் குறித்து ஆராய்வதற்கு நடவடிக்கை. கரந்தனிய முக்கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரின் வீட்டிற்கு இனம் தெரியாதவர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளது. அம்பலாக்கோட்டை பாடசாலை ஒன்றில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய 10 பேர் வைத்தியசாலையில். பெனாசிர் பூட்டோவின் கொலை வழக்கின் விசேட சட்டத்தரணி சுட்டுக் கொலை. இனி விரிவான செய்திகள். இயற்கை அனர்த்தங்களின் போது சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் முன்னாயத்த செயற்பாடுகள் குறித்து ஆராயும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசாங்க நிறுவனங்களிடம் இருந்து தரவுகளை திரட்டி வருவதாக கணக்காய்வாளர் நாயகம் HAS சமரவீர தெரிவிக்கின்றார். குறிப்பாக வெள்ளம், சுனாமி, நில அதிர்வு போன்ற இயற்கை அனர்த்தங்களின் போது பொறுப்பு கூற வேண்டிய அரசு நிறுவனங்களின் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் உதவியுடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அனர்த்தங்களின் போது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பொறுப்புகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக கணக்காய்வாளர் நாயகம் மேலும் கூறினார். நாட்டின் உள்ளக பகுதிகளில் இன்றும் அதிக பனிமூட்டம் காணப்படுவதுடன் தென்மேற்கு கடற்பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப். நாட்டின் கூடிய மாகாணங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பகல் அல்லது மாலை விருத்தி அடையும். நாட்டின் உட்பகுதிகளில் பனிமூட்டல் காணப்படும். தென்மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக கடும் காற்றும் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படாதவாறு பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாளுமாறு வேண்டுகிறோம். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் அம்பாந்தோட்டை காலியின் ஊடாகுள்ள ஆழ்கடல் பிரதேச அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களிலும் மழை காணப்படும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். அதன் வேகம் மணிக்கு 20-40 கிலோமீட்டர் வரை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது கடல் கொந்தளிப்பாகவும் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையும் உயரக்கூடும். இதேவேளை நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம் நிலவுவதாக மாவட்ட செயலாளர் DPG குமாரஸ்ரீ தெரிவிக்கின்றார். நுவரெலியா மாவட்டத்திற்குள் நுழைகின்ற வாகன சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறும் மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக இந்த தினங்களில் மாலை வேளையில் மாவட்டத்தில் மழையுடன் கூடிய பனிமூட்டம் நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஹட்டன் நுவரெலியா, கம்பளை நுவரெலியா மற்றும் ஹக்கல நுவரெலியா ஆகிய பிரதான மலையக வீதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதனால் சாரதிகள் வாகனங்களை செலுத்தும் போது மிக எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் எனவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்பலாந்தோட்டை தேரப்புத்த மகா வித்தியாலய மாணவர்கள் உட்பட 10 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 7 பேர் பாடசாலை மாணவர்கள் என அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையின் வைத்தியர் உப்புல் குமார தெரிவித்தார். குளவிக்கொட்டுக்கு இலக்கான மாணவன் ஒருவரும் வயதான ஒருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இன்று காலை பாடசாலை கட்டட தொகுதியில் உள்ள கூரையில் இருந்த குளவிக்கூடு கலைந்ததனால் இந்த அனர்த்தம் நேர்ந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குளவிக்கூடு காணப்பட்ட கட்டட தொகுதியில் உள்ள மாணவர்களை அங்கிருந்து வெளியேற்றியதாகவும் தரம் 8 மற்றும் தரம் 9 மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். கரந்தனிய முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் வீட்டிற்கு இனம் தெரியாதோரால் தீ வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1:55 அளவில் இடம்பெற்றுள்ளதுடன் வீட்டிற்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கரந்தனிய கொட்டவெல 20 ஏக்கர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன், மகள் ஆகியோரின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைதான தந்தையும் மகனும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
அனுராதபுரம் மற்றும் கெவித்திகொள்ளாவ வலய கல்வி அலுவலகங்களினால் வழங்கப்பட்டுள்ள முறையற்ற ஆசிரிய ஆலோசகர் பதவிகளை இரத்து செய்யுமாறு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அனுராதபுரம் மாவட்ட அலுவலக இணைப்பதிகாரி SK விதானவின் கையொப்பத்துடன் இது தொடர்பில் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் ஆலோசகர் பதவிகளுக்காக எதிர்காலத்தில் நியமனங்களை வழங்கும் போது முறையான வழிமுறைகளை பின்பற்றுமாறும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்குமாறும் மாகாண கல்வி செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முறையற்ற ஆசிரியர் ஆலோசகர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார். வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோர் இந்த முறைப்பாட்டில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். இந்த முறைப்பாட்டை ஆராய்ந்த பின்னரே மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் வடமத்திய மாகாண கல்வி செயலாளருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிலும் அதற்கு கிட்டிய காலப்பகுதியிலும் சட்ட ரீதியான நடைமுறைக்கு புறம்பாக தகுதியற்றவர்களை அரசியல் காரணங்களின் அடிப்படையில் ஆசிரியர் ஆலோசகர்களாக இணைத்துக் கொண்டுள்ளதாக முறைப்பாட்டில் இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச ஊடக சுதந்திர தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. கருத்து சுதந்திரம், அனைத்து ஊடகங்களினதும் கருத்து வெளிப்பாட்டிற்கான உரிமையை உறுதி செய்தல் என்பதே இம்முறை சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தின் துணைப்பொருளாகும். இது தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. இன்றைய நவீன ஊடகத்துறையின் முன்னோடியாக திகழும் பத்திரிகை துறையினை கௌரவிக்கும் நோக்கில் சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. 1993ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தின் போது ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 3ஆம் தேதியை சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினமாக அனுஷ்டிப்பதாக அறிவிக்கப்பட்டது. பத்திரிகை சுதந்திரத்துக்கான முக்கியத்துவம் தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கிலும் கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்டுதல் மற்றும் மதிப்பளித்தல் ஆகியவற்றை உலகளாவிய ரீதியில் நினைவூட்டும் வகையிலும் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஆபிரிக்க பத்திரிகை ஊடகவியலாளர்கள் பத்திரிகை சுதந்திர சாசனத்தை முன்வைத்த நாளை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் நினைவு கூறப்படுகிறது. ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுதல், கொல்லப்படுதல், ஊடக நிறுவனங்கள் மீதான அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் என்பன நிறுத்தப்பட வேண்டும் என சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினத்தினூடாக வலியுறுத்தப்படுகிறது. இன்றைய நாளில் ஊடக சுதந்திரத்திற்காக பங்களிப்பு செய்யும் ஒருவருக்கு யுனெஸ்கோ நிறுவனத்தினால் வருடாந்தம் யுனெஸ்கோ கிளெமோ கானோ என்கிற உலக பத்திரிகை சுதந்திர விருது வழங்கப்பட்டு வருகிறது. 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொல்லப்பட்ட கொலம்பிய பத்திரிகையாளரான கிளெமோ கானோ இஷாஷாவின் நினைவாக இந்த விருது வழங்கப்படுகின்றமை விசேட அம்சமாகும். இலங்கை விஜயத்தில் ஈடுபட்டுள்ள தாய்லாந்தின் பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை சந்தித்துள்ளார். தாய்லாந்தின் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான சுராபாங் டொச்சிசாக் சாய்குல், வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று மாலை நடைபெற்றது. This is a very warm and mutually supportive relationship which இந்த வருடத்திற்குள் கைத்தொழில், முதலீடு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளை முறையான திட்டங்களினூடாக முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்வதனை நாம் சவாலாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதன் பொருட்டு நம்முடன் நெருங்கி செயற்படக்கூடிய தரப்பினரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தரப்புகள் தொடர்பாகவும் நாம் கலந்துரையாடினோம். இந்த விடயமானது நமது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. இந்த அந்யோன்ய உறவின் மூலம் கல்வி மற்றும் பயிற்சி துறைகளில் நாம் மிகவும் நெருங்கி செயற்பட முடியும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். அது மிகவும் முக்கியமானதாகும். Thailand and Sri Lanka have long enjoyed close and தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் நீண்டகால நெருங்கிய உறவுடன் தொடர்புகளும் காணப்படுகின்றன. அது நமது பௌத்த விழுமியங்களுடன் கட்டியெழுப்பப்பட்டதாகும். அதே போன்று எமக்கிடையே சிறந்த அந்நியோன்ய நம்பிக்கை நிலவுகின்றது. நாம் மிகவும் செயற்திறனுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். எமக்கிடையிலான தொடர்புகளின் அடிப்படையில் இலங்கை ஜனாதிபதி கடந்த வருடம் நமது நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தார். மத ரீதியாக இலங்கை எமக்கு முக்கியமான ஒரு நாடாகும். அதன் காரணமாக சகல விடயங்களிலும் இலங்கையுடனான உறவுகளை கட்டியெழுப்பும் தேவை எமக்குள்ளது. விவசாயம், கைத்தொழில், சுற்றுலா ஆகிய துறைகளுக்கான பயிற்சிகளையும் சேவைகளையும் வழங்குவதன் மூலம் இலங்கையுடனான எமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். இலங்கை பல்வேறு இயற்கை வளங்களை கொண்ட ஒரு அழகிய நாடு. நம் மத்தியில் உள்ள வளத்தை உரிய முறையில் பயன்படுத்தும் போதே நன்மை பயக்கும் விடயங்கள் எமக்கு கிடைக்கின்றன.
இயற்கை வளங்கள் அரியவை. அதனை பயன்படுத்தி நாட்டின் பல்வேறு அபிவிருத்தி செயற்திட்டங்களை மேற்கொள்ள முடியும். இவ்வாறு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை வளமாக கோரைப்பண் விளங்குகின்றது. புத்தளம் மாவட்டத்தின் கோரைப்பண் சிறுகடலை அண்டிய பகுதியில் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கின்றது. இதை பயன்படுத்தி சிறுகை தொழிலாக பாய் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் என்றாலும் அதற்கான நடவடிக்கைகள் ஏதும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். வீணாகி கொண்டிருக்கும் இந்த கோரை பண்கள் மூலமாக கைப்பணிகள் அதே போன்று பிரயோசன பொருட்களை எம்மாலே உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதன் மூலம் சிறந்த இலாபங்களை ஈட்டிக் கொள்வதோடு எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை நெருக்கடிகளில் இருந்து ஒரு நிவாரணத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த ஊக்கப்படுத்தும் பணியை இந்த கோரைப்பண் மூலமாக செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றன. இந்த கோரைப்பண்களின் பிரயோசனம் இன்று அற்றுப்போய் கிடக்கிறது. ஆகவே கைத்தொழில் தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக எமது சமுதாய மக்கள் இதிலும் கவனம் செலுத்தி தங்களுடைய கைத்தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தால் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக அமையும். அதுபோல இதற்கு உரிய நடவடிக்கைகளை மிக முக்கியமான அதிகாரிகள் மேற்கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான இனிமையான ஒரு வழியாக இது அமையும். இவ்வாறான சிறு கைத்தொழிலுக்கு தேவையான நெசவு சாலைகள் அமைத்து கொடுக்கப்படும் பட்சத்தில் மாவட்டத்தில் தொழில் வாய்ப்பின்றி உள்ளவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பாக அமையும் அல்லவா? மலைகளின் சமரென வர்ணிக்கப்படும் ஹட்டன் ஹைலைன்ஸ் மத்திய கல்லூரிக்கும் ஸ்ரீபாதம் மத்திய கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகின்றது. 2 நாட்களை கொண்ட இந்த போட்டி ஹட்டன் டிகோயா தரவளை விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை 10:30க்கு ஆரம்பமாகியது. ஹட்டன் கல்வி வலயத்தில் பாடசாலைகளுக்கிடையில் நடைபெறும் ஒரே ஒரு கிரிக்கெட் போட்டி இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் ஹைலைன்ஸ் மத்திய கல்லூரி அணியை ராஜரட்னம் துஷ்யந்தனும் ஸ்ரீபாதம் மத்திய கல்லூரி அணியை சாமர வர்ணோக்லவும் தலைமை தாங்குகின்றனர். இப்போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஹைலைன்ஸ் மத்திய கல்லூரி அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன் பிரகாரம் முதலில் துடுப்படுத்தாடி வரும் ஸ்ரீபாதம் மத்திய கல்லூரி அணி 40 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை இழந்த நிலையில் மழை காரணமாக போட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. 2 அணிகளுக்கும் இடையில் இதுவரை நடைபெற்றுள்ள 13 போட்டிகளில் ஹைலைன்ஸ் மத்திய கல்லூரி அணி 2005ஆம் ஆண்டும் ஸ்ரீபாதம் மத்திய கல்லூரி 2007ஆம் ஆண்டும்